ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 250 கிராம் கோதுமை மாவு, 200 கிராம் மைதா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு மேலே ஆயில் சேர்த்துட்டு 1 ஹவர் ஊற விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், கேப்சிகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுனாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு 50% குக்கான பிறகு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துட்டு ஒரு பீட்டரால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஆறின பிறகு முட்டையோடு சேர்த்துட்டு ஒன்ஸ் அகெயின் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ 1 ஹவராக ஊற வச்சுருந்த மாவை எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கும். அதை நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஒன்று சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக மாவை தடவிக்கிட்டு கையாலே விரித்து விட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக விரிச்சிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நைஸாக பரத்தி எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு 4 சைடையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷனல் எப்பவும் கொடுக்குற மாதிரி, ஒன்று ஷாலோ ஃப்ரை, இன்னொன்று டீப் ஃப்ரை, எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு தோசைக்கல்ல ஆயில் சேர்த்துட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்க போகிறேன். மேலே கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்து தடவிக்கிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.